இந்த பச்சை புளி குழம்பு எப்படி பண்ணுவ? இரு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் புளியை நல்லா கரைச்சிட்டு அப்புறம் தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு கல்லுப்பு போடுவல, அதுக்கப்புறம் இந்த கருஞ்சீரகம் மிளகு இதெல்லாம் போடுவல, கரெக்ட் தானே? சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே பை. நிக்கிலா, ஒரு ஹாப்பி நியூஸ். 25,000 கிடைச்சிச்சா? அட, அதை விட ஹாப்பியான நியூஸ். அதானே, போனது ஏன் காசு இல்ல. சரி, என்ன ஹாப்பி நியூஸ்? நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப் போக பிளான் பண்ணிருக்கோம். 1 வீக் ட்ரிப். சரி, அது உங்களுக்கு தானே ஹாப்பி நியூஸ், எனக்கு என்ன? ட்ரிப்புக்கு நீயும் தானே வர போற, அதான் உன்கிட்ட சொல்றேன். நானா? இல்லங்க, எங்க ஆபீஸ்ல என்னால லீவ் எல்லாம் போட்டு வர முடியாதுங்க. நீங்க போயிட்டு வாங்க. என்ன நிக்கிலா, நீயும் நானும் சேர்ந்து ஒரு ட்ரிப் கூட போனதே இல்ல. இப்ப எல்லாரும் சேர்ந்து போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. எல்லாமே அவங்களே பாத்துப்பாங்க. நீயும் வந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். இப்ப நீ வரலன்னு சொல்ற. எனக்கும் ஆசைதாங்க. எனக்கு என் ஆபீஸ்ல என்ன சொல்றதுன்னு தெரியலையே. ஆக்சிடென்ட்னு சொல்லு. என்னது? பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா மெடிக்கல் லீவ் தருவாங்கல்ல, நம்ம அந்த லீவை யூஸ் பண்ணி ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாம். எப்படி? இல்லங்க, இப்படி பொய்யெல்லாம் சொல்லி வர்றது தப்பு இல்லையா? அப்ப நீ ட்ரிப்கே வர வேணாம் போ. இல்ல சரி, நானும் வரேன். இங்க பாரு நிக்கிலா, நம்ம என்ஜாய் பண்ணோம்னா என்ன வேணாலும் பண்ணலாம், எதுவுமே தப்பு இல்லை. ஓகேவா? ஓகே. சரி, பச்சை புளி குழம்பு பண்றேன், சாப்பிட்டுட்டு போயிட்டு வரலாம். பேசாம மகிமா சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லிடலாமா? ஹாய் நிகிலா. அம்மே, நீயா? வா. மகிமா இல்ல? அவ மேல ரூம்ல இருக்கா. என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லை, சும்மா இந்த பக்கமாக வந்தேன். நிக்கிலா, ஒரு காஃபி கிடைக்குமா? வீட்டில் தூள் இல்லை, போய் கடையில் குடிப்போ. நிக்கிலா, நீ ஏன் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க? என் கேரக்டரே அதான்டா. உனக்கு இப்போ என்ன வேணும்? ஒன்றும் இல்லை. அம்மா, நீ ஏன் என் மேலே கோவமாக இருக்க? எனக்கு உன் மேலலாம் எதுவும் கோவம் இல்லைடா. எங்கள் சொந்த ஊரில் எப்போவுமே ஆளுங்களோடயே இருந்து பழகிட்டேனா, இங்கே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தனியாக கஷ்டமாக இருக்குடா. அப்போ நீ என் ஃப்ரெண்ட் ஆப் யூஸ் பண்ணக்கூடாது? அது என்ன ஆப்பு? ஃப்ரெண்ட் ஆப் ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங் ஆப்பு. இல்லை ஆடியோ அண்ட் வீடியோ கால் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு பிடிச்சவங்க கூட ப்ரைவேட்டாக ரூம் கிரியேட் பண்ணி ஜாலியாக கேம்ஸ் கூட விளாட்லாம். ஆனால் இது பொண்ணுங்களுக்கெல்லாம் சேஃபா? நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் யோசித்தேன். பட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியுது இது கம்ப்ளீட்லி சேஃப்னு. அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா உடனே அவனை பிளாக் பண்ணி ரிப்போர்ட்டும் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட் ஆப்பில் கிடைக்கிற கிஃப்ட்டை ரியல் டைம் மணியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளால் சம்பாரிச்சிக்கவும் முடியும். அப்புறம் ஃப்ரெண்ட் ஆப்பை நம்ம பிடிச்ச லாங்குவேஜில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எங்கே டவுன்லோட் பண்ணோம்? ஃப்ரெண்ட் ஆப் போத் ஆப்பிள் ஐ ஸ்டோர் அண்ட் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. கூடவே ஆப்போட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை சம்பாரிங்க. ஓகே, இது நல்லா இருக்கே. ஐயோ, என்னாச்சு? யார் இது? என் மேனேஜர் கால் பண்ணுறான். நானும் மகிமாவும் வெக்கேஷனுக்கு போகிறதுக்கு லீவ் கேட்டிருந்தேன். என்ன ரீசன் சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோதானா? இங்கே வா. இதே ரீசன் தான் மகிமாவும் சொன்னா. ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ எல்லா இடத்துலையும் இந்த ரீசன் தான் ஒர்க் அவுட் ஆகுது. நீ வேணா உன் மேனேஜர்கிட்ட ட்ரை பண்ணி பாரு. நான் கிளம்புறேன். பாய். அப்படியா? பாய். ஹலோ சார். ஏர்போர்ட்ல போய் இறங்குறோம், பேஞ்சிம்ல போய் செக் இன் பண்றோம். செகண்ட் டே கீகி கேஃபே. ஏங்க எனக்கு மறுபடியும் பிசினஸ் ஐடியாவா? அடிச்சி, ட்ரிப்புக்கு ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நல்ல வேலை, எனக்கு லீவ் கிடைச்சிருச்சு. பாரா, என்ன சொல்லி லீவ் வாங்கின? நீங்க சொன்ன மாதிரி தான். பைக்கே ஓட்ட தெரியாது எனக்கு. திடீர்னு பைக் ஓட்டணும்னு ஆசை வந்துருச்சா, அதனால என் ஃப்ரெண்டு பைக் எடுத்துட்டு ஓட்ட கத்துக்கலான்னு போகும்போது நட்டு ரோட்ல லாரியை கொண்டு வந்து பைக்ல விட்டுட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, பைக்ல இருந்து கீழே விழுந்து கை கால்லாம் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போய் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அதனால ஒரு வாரம் லீவ் கிடைக்குமான்னு கேட்டேன். பாத்தீங்களா, நீங்களே ஷாக் ஆவறீங்க. அவங்களே இதே மாதிரி ஷாக் ஆனதுனால எனக்கு ஒரு வாரம் லீவ் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல நிக்கலா, நீ இந்த சென்னையில பொழைச்சுப்ப. என்ன இவ்ளோ சரளமா உருட்டிட்டு வந்திருக்க ஆபீஸ்ல? இதே நான் மட்டும் என் ஆபீஸ்ல இந்த உருட்டி இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா ப்ரூஃப் கிட்ட சாவடிச்சிருப்பானுங்க. அவனுங்களுக்கு நான் வண்டியை கொண்டு போய் நேரா லாரியில விட்டுறணும், அப்பதான் நம்புவானுங்க. சிச்சோ, சரி ஓகே, நானும் போய் என் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வரேன். லிஸ்ட்டை முடிச்சுட்டு எனக்கு ஒரு காப்பி கொடுத்துருங்க. நிக்கிலா, என்ன பெட்ஷீட்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? ஆமா, வடக்க பக்கம் போறோம்ல, குளிரும், அதான். ஐயோ, அதுக்கு ஜெர்கின் போட்டுக்கலாம். என்னது இது, கட்டப்பை? ஆமா, இதுதான் இப்படி தூக்கிட்டு போறதுக்கு நல்லா வசதியா இருக்கும். ஏ பட்டிக்காடு, நம்ம என்ன பக்கத்து தெருவுக்கா போறோம் இப்படி தூக்கிட்டு போறதுக்கு? ஒழுங்கா டிராவல் பேக்ல எல்லாத்தையும் பேக் பண்ணு.
இதான் என்கிட்ட வேற டிராவல் பேக் இல்ல. சரி, நானே உனக்கு ஒரு டிராவல் பேக் வாங்கி கொடுத்து தொலைக்கிறேன், ஓகேவா? ஓகே. நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். என்ன ஷாப்பிங்? பார்க்காத இடம்லாம் பார்க்க போறோம்ல, புது ட்ரெஸ் போட்டு சும்மா மாஸ்க் காமிக்க வேணா? ஓ, அப்படி எங்க போறோம்? இப்போதைக்கு கோவா, அதுக்கப்புறம் மும்பை, மும்பை முடிச்சுட்டு கொல்கட்டா, கொல்கட்டாக்கு அப்புறம் கடைசியா லடாக் போலான்னு பிளான் போட்டு வச்சிருக்கோம். அப்போ மொத்த இந்தியாவையுமா சுத்தி பார்க்க போறோம்? இந்த வயசுல சுத்தாம எந்த வயசுல சுத்த முடியும் சொல்லு? சூப்பருங்க சூப்பருங்க. அப்போ எங்க அப்பாவையும் கூட கூட்டிட்டு வரட்டுமா? அப்பாவையும் கூட்டிட்டு வர போறியா? ஆமாங்க, அவரு ரொம்ப நாளா இந்தியாவை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவரும் ஆசையா நம்ம கூட வந்துருவார்ல. ஏன் உங்க அப்பா, உங்க அம்மா, பக்கத்து வீட்டு சித்தப்பா, ஊர்க்கார மாமா எல்லாரையும் கூட்டிட்டு வாயே, மொத்தமா ஒரு ட்ரிப் போவோம். நிஜமாவா சொல்றீங்க? அவங்களுக்கு நான் இப்பவே ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். அவங்கள மட்டும் வந்தாங்கன்னா ஆட்டம் பாட்டம் ஒரே கூத்தா இருக்குங்க. அடிங்க, நம்ம என்ன ஊர் திருவிழாக்க போறோம்? உன் ஃபேமிலி என் ஃபேமிலி மொத்தமா கூட்டிட்டு போறதுக்கு நம்ம ட்ரிப்பு போறோம். இது ஒன்லி ஃப்ரெண்ட்ஸோட தான் போகணும், புரியுதா? இத மொத்தலயே சொல்ல வேண்டியதானே? ஒன்னும் இல்ல, புலம்புன. சரி, நீங்க போய் சீக்கிரம் போயிட்டாங்க. சரி, உனக்கு எதை வேணுமா? நல்ல வேலை கேட்டீங்க. 2 எலுமிச்சம்பழம் மட்டும் வரும்போது வாங்கிட்டு வந்திருக்கேன். எலுமிச்சை பழமா? ஆமா, பின்ன இந்தியா ஃபுல்லா பார்க்க போறோம். அவ்வளவு தூரம் போகும்போது வாந்தி வரும்ல எனக்கு வழியில. அதான் வருமா? ஐயோ, இவ்வளவு வச்சுட்டு என்னங்க இங்கே நின்னுட்டு சும்மா மாசம் மாசம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். இந்தியாவை சுத்தி பார்க்க போறேன், கோவால வீடு வாங்க போறேன், மும்பைக்கு ராணி போல வாரேன். ஐயோ, ஏய் என்ன வேஷம் இது? பைத்தியம். ஒரிஜினலா? என்னாச்சுங்க? தள்ளு, எனக்கே வலிக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு போங்க. இப்ப என்னாச்சுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? ஏன் என்னை பார்த்தா உனக்கு தெரியல? வண்டியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. ஐயோ, எப்படிங்க? என்ன ஆச்சு? காலையில எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்ன? நீங்க சொன்ன மாதிரிதான். பைக்கே ஓட்ட தெரியாது எனக்கு. திடீர்னு பைக் ஓட்டணும்னு ஆசை வந்துருச்சா, அதனால என் ஃப்ரெண்டு பைக் எடுத்துக்கிட்டு ஓட்ட கத்துக்கலான்னு போகும்போது நட்டு ரோட்ல லாரியை கொண்டு வந்து பைக்ல விட்டுட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, பைக்ல இருந்து கீழே விழுந்து கை கால்லாம் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போய் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அதனால ஒரு வாரம் லீவ் கிடைக்குமான்னு கேட்டேன். அதே மாதிரிதான் ஒரு லாரிக்காரன் வந்து பைக்ல விட்டான். அப்புறம் அப்புறம் என்ன, கை கால்லாம் அடிபட்டு என்னால முடியாம கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேரா வீட்டுக்கு வரேன். ஏங்க, நீங்களும் சூப்பரா கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அடியே பைத்தியக்காரி, நான் கதை சொல்லலடி, நிஜமாவே எனக்கு அடிபட்டிருக்கு. ஐயோ, ஆமால, இருங்க வரேன். இந்தாங்க தண்ணி குடிங்க. இப்ப என்னங்க பண்றது? நீ வேணா என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிட்டு வரியா? எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் என்னை பார்த்துக்கிறேன். நிஜமாவா சொல்றீங்க? நான் வேணா என் ட்ரெஸ் எல்லாம் போய் பேக் பண்ணட்டுமா? எது? அடி பாவி, நானே இங்க அடிபட்டு முடியாம கிடக்குறேன். இந்த லட்சணத்துல என்னை விட்டு நீ மட்டும் ஆல் இண்டியா ட்ரிப் போக போறியா? ஏங்க, நீங்க தானேங்க சொன்னீங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா ஒரு ஃப்ரெண்டா நீ தான் அச்சச்சோ மஹிமாக்கு இப்படி அடிபட்டிருக்கே, இவங்களை விட்டு நம்ம எப்படி போறது அப்படின்னு தானே நீ சொல்லணும். உங்களை யார் இப்போ ஷாப்பிங் போ சொன்னது? உனக்கு அந்த எலுமிச்சை பழம் வாங்க போய் தான் எனக்கு இந்த நிலைமையே. ஒரு எலுமிச்சம்பழம் வாங்க தெரியல போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஆல் இண்டியா ட்ரிப்? என்ன நிக்கலா, ஏன் எதுக்கு இப்படி கோவப்படுற? பின்ன ஆல் இண்டியா ட்ரிப் போகணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தது தெரியுமா? நீங்க மட்டும் போகாம இருந்திருந்தா நம்ம இப்ப கிளம்பி போயிருக்கலாம்ல. என் ஆசையிலே மண்ணள்ளி போட்டீங்க. என்ன நிக்கலா, எனக்கு மட்டும் இப்படி ஆகும்னு தெரியுமா என்ன? எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதான் காலையில ஒரு கதை சொன்னேன்ல, அதை அப்படியே ரியல் ஆக்கிட்டு வந்திருக்கீங்க. இப்போ என்ன நிக்கலா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிட்டு வா, நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். ஒன்னும் தேவையில்லை. ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு இருக்கும் போது அப்படியே விட்டுட்டு ட்ரிப்புக்கு போற ஆள் நான் கிடையாது. ரெஸ்ட் எடுங்க. எப்பா என்னம்மா கோவப்படுறா? ட்ரிப்பு போக முடியலன்னு அவளுக்கு மட்டுமா வருத்தம்? எனக்கும் தான் வருத்தம்.
ஹாய். யார் நீங்க? என்ன வேணும்? என்ன நிக்கலா தெரியாத ஆளுமே ட்ரீட் பண்ற? அதான் தெரியுதுல, அப்படியே கிளம்ப வேண்டியதானே. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உன்னை யார் பார்க்க வந்தா? மகிமாவை கூப்பிடு. மகிமா இங்க இல்ல, வெளியே போயிருக்கா. வெளியே போயிருக்காளா? ஆமா. ட்ரிப்புக்கு போக பிளான் பண்ணிட்டு அவ எங்க போனா? எங்கேயோ வெளியே போயிருக்கா, எனக்கு தெரியாது. இப்ப என்ன வேணும்? சரி, நீ என்ன எங்க கூட ட்ரிப்பு கிளம்புற மாதிரி கிளம்பி வந்திருக்க? ஆமா, மகிமா என்னையும் தான் ட்ரிப்புக்கு வர சொன்னா. ஆனா அதுக்குள்ள யார் நிக்கிலா? யார் வந்திருக்கா? ஐயோ, மகிமா வயசான அது மேலதான் இருக்காளா? தள்ளு. வேற. டேய் சிரிக்காதடா. ஏங்க என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, ட்ரிப்புக்கு போக பிளான் பண்ணதே இவ தான். இப்போ வந்து பார்த்தா இப்படி கிடக்குறா. அட பாவி, எப்படி அடிபட்டுச்சுன்னு கூட கேட்காம சிரிக்கிற. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? என்ன பெருசா இருக்க போகுது? ஸ்கூட்டி ஓட்ட பழகுறேன்னு காலில் பிரேக் போட்டிருப்ப, லாரிக்கார வந்து விட்டுருப்பான். பர்றா, ஏங்க அப்படியே சொல்றாருங்க? ஆமா, எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, நல்லா ரெஸ்ட் எடு. சாரிடா யாஷ், என் நல்ல ட்ரிப்பே கேன்சல் ஆயிடுச்சுல. எல்லார்கிட்டயும் சாரி சொன்னேன்னு சொல்லு. ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சா? ஹே, யார் சொன்னா? உங்க 2 பேரையும் விட்டுட்டு பிளான் பண்ண மாதிரி நாங்க போதான் போறோம். ஏங்க நீங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஒரு ஃப்ரெண்டுக்கு அடிபட்டிருக்கு, கொஞ்சம் கூட கவலையே இல்லாம மனசாட்சி இல்லாம ட்ரிப்புக்கு போறேன்றீங்க? வேணா நீயும் கூட வா. நிக்கிலா, அதெல்லாம் என்னால வர முடியாது. எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். ட்ரிப்புக்கு நான் வரல. சரி பரவாயில்ல, உனக்கு போகணும்னா அவங்க கூட போயிட்டு வா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ சீன்லாம் இல்லை. உனக்கு இப்படி இருக்கும்போது நாங்கள் மட்டும் எப்படி ட்ரிப் போக முடியும்? உனக்கு எப்படி நிற்கலாவோ அதே மாதிரி தான் நீ எங்களுக்கு. சரியா? போச்சுடா, ஒரு வாரம் லாஸ் ஆஃப் பே தான் மிச்சம். சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். நிக்கலா, நல்லா பார்த்துக்கோ. சரி, பாய். எதனா இருந்தால் கால் பண்ணுங்க. பாய். கிளம்பு. ஐயோ, என்ன? ஐயோ, என்ன ஐயோ, என்னாச்சு? ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்கங்க. அதுல என்ன இருக்கு? எடுத்து பேசு. பயமா இருக்கே. அட பேசு. ஹலோ நிக்கிலா, உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு இப்பதான் மேனேஜர் சொன்னாரு. ஆமாங்க. என்னாச்சு? அது கை காலெல்லாம் கட்டு போட்டு இப்பதான் வீட்டுல தான் படுத்திருக்கேன். அப்படியா? நான் உங்க ஏரியா பக்கத்துல தான் இருக்கேன். நான் உங்களை பாக்குறதுக்கு உங்க வீட்டுக்கு வரேன். என்னது? ஹலோ, ஐயோ, மறுபடியும் என்ன ஐயோ? எங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து என்ன பாக்குறாங்களாம். அவ்வளவுதானே, வந்தா வந்துட்டு போட்டோம். என்ன இன்னுமா உங்களுக்கு விஷயம் புரியல? அவங்க நிஜமாவே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கா இல்ல நான் போய் சொல்லணும்னு செக் பண்ண வராங்க. இப்போ மட்டும் ஆக்சிடென்ட் எனக்கு இல்ல உங்களுக்கு தான் ஆச்சுன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். சரி சரி, பயப்படாத. ஏதாச்சும் பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணலாம் டைம் இல்ல. நீங்க உங்க கட்டை கட்டி கொடுங்க. ஹே பைத்தியக்காரி, இது என்ன டம்மி கட்டா? ஒரிஜினல் கட்டடி. உள்ள புண்ணெல்லாம் இருக்கும், அப்படிலாம் கட்டி தர முடியாது. ஒழுங்கு மரியாதையா நான் ஆபீஸ் போயிருப்பேன். லீவ் போட்டு ட்ரிப்புக்கு போலான்னு பொய் சொல்ல வச்சதே நீங்க தான். மரியாதையா கட்டி கொடுங்க. ஏய் பைத்தியம் மாதிரி பண்ணாத, விளையாடாத. அழட்டி கொடுங்கன்னு சொல்றேன்ல. கை கட்டுங்க. ஏய் கை. ஏய் திட்டுங்க. போட்டுங்க. ஐயோ, செத்தண்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வைரலி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சும்மா சும்மா. இன்னும் வெயிட் பண்றீங்க? ஃப்ரெண்டோட லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம டவுன் பண்ணி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிங்க. ஐயோ நிக்கிலா, நீ இப்படி பயந்தா எப்படி? கொஞ்சம் தைரியமா ஏதாவது யோசி. ஏதாவது ஒரு கோணி பையில பாடியை போட்டு உங்க வண்டியில எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு குளத்துல போட்டுடலாமா? ஐயோ நிக்கிலா, வண்டி எல்லாம் எடுத்துட்டு போனா கையும் களவுமா வசமா மாட்டிப்போம். கோணி பைய பெருசா இருக்கும். வேற ஏதாவது